ரெடி ஆகியாச்சு. வெல்கம் டு தமிழ் யூனிவர்ஸ். நான் தான் உங்களோட யுதிஷ்டன். தமிழ் பேசுகிற எல்லா உறவுகளுக்குமே வணக்கம். இன்றைக்கு நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன காணிவேல் ஒன்று நடக்குது. அதை போய் பார்ப்போம். காணிவல் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டு வந்தால் முன்னுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நம்மளோட கல்லடி பாலத்துக்கு கீழே, அதாவது லியா கேஃபே இருக்குது. லியா கேஃபேக்கு கீழ் பக்கம் அந்த கிரவுண்டில் தான் வந்து காணிவல் வந்து நடக்குது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆனட்ட வந்து கேட்டேன் எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லியிருந்தார். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம் வாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் முதலாவதாக இதில் தான் மொழிவோம். நம்ம இந்த சாப்பாடுகள் அதுகள் மாதிரி விஷயங்களுக்கு தானே நம்மளை கண்டு போவோம். அப்படியே போனால் இங்கால வந்து அந்த ஃப்ளைட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது வந்து சுற்றுற மாதிரி, அதில் வந்து நிறைய பேர் இருந்துட்டு சுற்றலாம். இன்னொன்று இருந்தது அங்கால இதே மாதிரி ரிவர்ஸில் எல்லாம் வந்து சுற்றிச்சுது. ஒவ்வொன்றும் மேலே போய் கீழே போய் சுற்றுற மாதிரி இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக என்னோட சேர்ந்து வீடியோவில் பாருங்கள், எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். இது என்னென்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஏர் அடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த பலூன் மாதிரி ஒரு செட்டப் தான். இவரை வந்து ஊதி பெருசாக்கி விட்டோன்னே அதில் வந்து சின்ன பிள்ளைகள், இதுக்குள்ளே வந்து பெரிய ஆக்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்லை, சின்ன பிள்ளைகள் மட்டும் வந்து விளையாடலாம். அடுத்தது வந்து இந்த ட்ரெயின் சின்னனா ஒரு தண்டவாளம் மாதிரி போட்டுட்டு அந்த ட்ரெயினில் சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெயினில் போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன விளையாட்டு ட்ரெயின் மாதிரி உண்டு. அதில் பெரியாக்களையும் ஏற்றி கொண்டு இருந்தாங்க. சரி, பெரியாக்கள் இருந்தாலும் இனி சின்ன பிள்ளைகள் தான் நம்மளோட ஆக்கள் போயிட்டு ஃபன் பண்ணுவாங்க. நான் வந்து நிறைய இதில் போகல. நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் போயிருந்தேன். வந்து அந்த பாதாள கிணறுக்குள்ளே பைக் ஓடுறது வேறு லெவலில் இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி. இது வந்து இந்த போலை தூக்கி அந்த கூசாக்குள்ளே போடணும். அதில் போட்டுப்பட்டதுன்னு சொன்னால் அந்த போல் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. டிக்கெட் இது மாதிரி டிக்கெட்டை என்டர் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட்டை வேண்டிட்டு அதுக்கு போலை வேண்டி எடுத்து போடலாம். டிக்கெட் கிடச்சா வந்து அந்த போல் விழுந்தால் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து தருவாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று இருந்தது. அங்கால வந்து இதான் நான் போய் சொன்னேன், ரிவர்ஸில் எல்லாம் சுற்றிச்சுன்னு சொல்லி. பார்க்க பக்காவாக இருந்தது. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிச்சு. இதில் தெரியுதோ தெரியல உங்களுக்கு எந்த அளவு ஃபாஸ்ட்டுண்டு. இது செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிச்சு. பார்க்கவே நான் ஜாமி நாம் அப்படியே போயிடுவோம்ண்டு அங்கால போயிட்டேன். அதே மாதிரி ஒரு போல் செட்டப், அந்த நான் அப்போதே காட்டினேன். போலை தூக்கி போட்டுட்டு அந்த போல் வந்து சரியாக அந்த எத்தனை ரூபான்னு சொல்லி எழுதியிருக்கிறதுல கொண்டு விழுகுதோ அதுக்குரிய அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு இன்னொரு கேம் தான் இது. அப்படியே அங்கால போனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி போட் மாதிரி அவங்க அந்த சைக்கிள் பெடல் பண்ணுற மாதிரி கையால் சுற்ற போட் வந்து ரன் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் கூடுதலாக வந்து சின்ன ஆக்களுக்குரியது தான், அவங்களுக்கு தானே காணிவல்ன்றது அவங்களுக்குரியது தான். நாம் வந்து சும்மா பார்க்க போகிறோம், அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி போக வேண்டியது தான். அடுத்தது வந்து இது அனிமல்ஸ் மாதிரி எல்லாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு, இதை தானே ரங்கராட்டினம்னு சொல்கிறவங்க இல்லையா? தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் இதுக்குரிய பேர் என்னன்னு சொல்லி. அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தது. இதையும் பார்த்துட்டு அங்கால போனால் அந்த கடையில் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கா அந்த ஜீப்ஸ் மோட்டர் பைக்ஸ் அப்படியானது எல்லாம் வருது. அது மாதிரி ஒரு 4-5 வேண்டிட்டு வந்து அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன கேம் மாதிரி உண்டு, அவங்கள ஓட வைக்கிறது. அப்படி ஒரு இது ஒன்று இருந்தது பக்கத்தில். பார்க்கவே செம்மையாக இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அங்கே. அது முக்கியமாக சொல்லணும். அதுக்குள்ளே பாருங்கள் 2 பேர் போயிட்டு இடிச்சு கொண்டாங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சிங்கால விட்டுட்டு நாம் சொன்ன விஷயம் இதுதான். இந்த பாதாள கிணத்துக்குள்ளே பைக் அண்ட் சைக்கிள் ஓடுறது கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். ஏர்னன் மேலே ஏறி போன பிறகு அதுக்கு மேலே நின்ற வியூ தான் இது. அந்த படியால் ஏறி மேலே வந்த பிறகு இருக்கிற வியூ தான் இது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதில் எப்படிதான் பைக் ஓடுறீங்க? சத்தியமாக நம்மளால் முடியாதுப்பா. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணுமாக்குமாண்ணா. அந்த எப்படியோ ஓடுனா சைடில் தான் சுற்றும். இருந்தாலும் பார்க்குறாக்களுக்கே அவ்வளோ பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ மேலே ஏறிட்டு உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், பின்னுக்கு அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து கலட்டிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்த காணிவேல் செய்யக்குள்ளே போடணும்னு சொன்னால் அந்த நம்பர்ஸ் படி அந்த பலையில் அடித்து செட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த சரியான ஒரு செட்டப் வரும். அதுக்காக தான் அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ அதில் வெயிட் பண்ணிட்டு நிற்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள், சைடில் ஓப்பனாக இருந்த இடம் தான் அவங்க உள்ளுக்குள்ளே வாரத்துக்கான இடம். அப்படியே அதை மூடி க்ளோஸ் பண்ணுறாங்க. பெரிய இது இல்லை. உள்ளே வந்துட்டு அதை மூடிட்டு சும்மா வச்சு தூக்கி வச்சு விடுறாரு. அதில் லொக் ஆகிடுது. ஏன்னா மேலே எங்கேயும் பலகை மாதிரி ஒரு லொக் ஒன்று அடிச்சிருக்காங்க. தூக்கி வச்சுட்டு ஒரு அடி அது லொக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து முதலாவதாக வந்து அந்த அண்ணா பைக் ஹோண்டாட பழைய பைக் ஒன்று, அந்த பைக்கில் தான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
அதுக்கு பெட்ரோல் இருக்கா, இனி இது ரேஸ் பண்ணப்படுதா, ஓவராக ரேஸ் ஆகுதா, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தரமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், பெட்ரோல் டேங்கை திறந்துட்டு ஏன்டா ஓடிக்கொண்டிருக்குள்ள பெட்ரோல் இல்லாமல் போனால் அப்படி திடீர்னு ஸ்லோ டவுன் ஆயிரும் இல்லையா, அதுக்காக செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பிரேக் வயர்கள் அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பெட்ரோல் காணா போல் தான்னா ஊற்றுறாரு. பெட்ரோல் வேண்டி கொண்டு வச்சுருக்காங்க, ஊற்றிட்டு தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீடியோ பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. நான் சவுண்டையும் இதில் போட்டு விடுறேன் உங்களுக்கு. அந்த பைக்கிட்ட சவுண்டை வேறு லெவலில் இருக்குது. அந்த சவுண்டோட அவடத்துக்கிட்ட நிற்க அப்படியே ரெடி ஆகுறாங்க. பூட்டிகிட்டே இருந்தேன்னா இவர் போயிட்டு பைக்கில் ரைடு ஒன்று போயிட்டு வந்த பிறகு தான் சைக்கிளில் ஒரு ரைடு ஒன்று போனாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஓகே, செட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு அடியோட ஸ்டார்ட் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பைக்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடான்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த அண்ணா பைக்கை பிடிச்சிட்டு ஓடுறது கூட பரவாயில்ல. அண்ணான்ட்டு சொல்கிறேன், அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வயசுக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணாவுக்கு. அவர் மேலே ரவுண்ட் பண்ணி வந்து கொண்டிருக்குள்ள டிஷர்ட்டை கலட்டுறாரு, காலை தூக்கி மேலே வைக்கிறாரு, கையை விட்டுட்டு ஓடுறாரு, எப்பட்றான்ற மாதிரி இருந்தது. வீடியோவை பாருங்களேன். வீடியோவில் நீங்கள் நான் சொல்கிறத விட ரியல் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி நான் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டுட்டு ஜூம் பண்ணி விட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இது பல துண்டை தாண்டி மேலே வந்துட்டார். சரியா, நாங்கள் நிற்கிற இடத்துக்கு கிட்ட, அதாவது தொங்கல் வரைக்கும் பைக்கில் வந்துட்டு போச்சு. ஒரு தரம் பைக் வந்து ஏதோ அந்த ரேஸ் பண்ணுறதுல சிக்கல்னு சொல்லி நிப்பாட்டி இறங்கிட்டு திருப்பி ஒருக்கா செஞ்சவர். வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஃபுல்லாக. இந்த டைமுக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சேனலை. நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். தமிழ் யூனிவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இதில் அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஏதோ அவருக்கு அந்த ரேஸ் பண்ணுறதுல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல் பைக் இறக்கிட்டாங்க. அப்போவே காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் ஓடுறாரு அந்த அப்படியே இறங்கி ஒரு தரம் அந்த பைக்கிட்ட இதை செட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்தவர். அப்பா அடுத்த ரவுண்ட் போகக்குள்ள பாருங்கள், நான் அப்படியே வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன். போயிட்டு கீழே அந்த இதை செட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் வந்து போகும். போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தெரியும் அவர் அந்த ஏதோ இதெல்லாம் விட்டு டைட் பண்ணி ஏதோ செஞ்சார். டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் போட்டிருப்பேன் வீடியோவை. அதில் தான் ஃபுல்லாக தெரியும் எப்படி சொல்லி. சரி, அதை டைட் பண்ணி எடுத்துகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு 10 minutes கூட இல்லை அந்த பைக்கு சரியாகிறதுக்கு செஞ்சுட்டு. இப்போ பாருங்க டக்குன்னு மேலே வந்துட்டார். ஒரு அப்போதே வந்ததை விட உரமான கிட்ட வந்தது பைக். அதாவது அந்த அந்த கிணறு மாதிரி இருக்கிற செட்டப்பில் எண்டு வரைக்கும் பைக் வந்துட்டு போச்சு. காலை தூக்கி வச்சுட்டு ஒரு 2 கையை இங்கே பாருங்கள், இப்படி கை 2ஐயும் விட்டுட்டு ஐயோ நம்ம ரோட்டில் ஓப்புல கையை விட்டுட்டு ஓடவே ஒரு மாதிரி இருக்கும். அது இது வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்தரத்தில் சுற்றுற மாதிரி தானே. பைக் நிற்குமெண்டா ஆள் சரி இல்லையா, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இதை செய்கிறாங்க. இதுக்குள்ளே இதை பார்க்க போகிறதுக்கு மட்டும் 300 ரூபா டிக்கெட் எடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா டிக்கெட். உள்ளே நம்ம வாரத்துக்கு என்ட்ரன்ஸில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இப்போ கேம்ஸுக்கு போகிறது அடுத்தடுத்த இதுக்கு வந்து வேறு வேறையாக காசு எடுத்தாங்க. இதுக்கு மட்டும் வந்து 300 ரூபா நாம் உள்ளே போகிறது. இங்கே பாருங்க அந்த அண்ணா டிஷர்ட்டை கலட்டுறார் ஓடி கொண்டிருக்கக்குள்ளே. டிஷர்ட்டை கலட்டி முகத்தில் போட்டுட்டு முன்னுக்கு பார்க்காம ஓடினார் கொஞ்ச நேரம். வேறு லெவலில் இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோவில் இந்த கிணறுக்குள்ளே சுற்றுறது, அடுத்தது அங்கால நம்ம வெளியில் போகிறது, அவ்வளோதான் இருக்கும். அங்கால வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு கொண்டு போய் உங்களை காட்டுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பாய் பாய்.